Welcome to All Raja Math Study Circle. யூஜிடிஆர்பி மேக்ஸுக்கான யூனிட் 4ல் வெக்டார் கால்குலஸில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ஆங்கிள் பெட்வீன் த சர்ஃபேஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 11 அண்டு xy ப்ளஸ் ஒய்இசட் மைனஸ் இசட்எக்ஸ் ஈக்குவல் டு 18 கொடுத்துருக்காங்க. அட் த பாயிண்ட் 6, 4, 3 கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிள்னு கேட்டிருக்காங்க. ஸோ சர்ஃபேஸில் ஆங்கிளுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ நம்ம படிச்சிருப்போம். காஸ் தீட்டா ஈக்குவல் டு n1 வெக்டார் n2 வெக்டார் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் n1 வெக்டார் டிட்டர்மெண்ட் ஆஃப் n2 வெக்டார். சரிங்களா, இதுதான் ஃபார்முலா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு n1 ஃபைன் பண்ணணும், n2 ஃபைன் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை டிட்டர்மெண்ட் எடுக்கணும், n1 டிட்டர்மெண்ட் எடுக்கணும், n2 டிட்டர்மெண்ட் எடுக்கணும். எடுத்துட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை 5(1) எடுத்துக்கிறோம். கிவன் ஈக்குவேஷனில் 5(1) எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர், அந்த ஈக்குவலுக்கு அந்தாண்ட இருக்கிற ப்ளஸ் வந்து 11 வந்துட்டு இந்தாண்ட வந்துச்சுன்னா மைனஸ் 11 வந்துடும். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். செகண்டாக கொடுத்துருக்கிறத இன்னொன்று எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இதை ஃபைன் பண்ணலாம். ஸோ n1 ஃபைன் பண்ணணும் அப்படின்னா டெல் π1 கண்டுபிடிப்போம். லாஸ்ட் சம்லேயே பார்த்துனோம். ஸோ அதை பார்த்துட்டு வந்துடுங்க. டெல் π1 எப்படி கண்டுபிடிப்போம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ டெல் பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோ பை டோ எக்ஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் டோ பை டோ ஒய் ஜே வெக்டார் ப்ளஸ் டோ பை டோ இசட் கே வெக்டார். இதை யூஸ் பண்ணோம் டெரிவேட்டிவ்ல. ஸோ டெல் பை ஃபைன் பண்ணோம். ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து பண்ணுறோம். அப்போ எக்ஸை பொறுத்து பண்ணும்போது 2x வந்துடும். 2x ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய்யை பண்ணும்போது அங்கே மைனஸ் வந்துடும். முன்னாடி மைனஸ் இதெல்லாம் மைனஸ் 2y ஜே வெக்டார். அடுத்தது கேவை பண்ணும்போது இசட்டை பண்ணும்போது மைனஸ் 2z கே வெக்டார் வந்துடும். ஸோ இப்போ டெல் π1 கண்டுபிடிச்சிட்டோம். அட் த பாயிண்ட், அந்த பாயிண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6, 4, 3. ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ 6ன்றது வந்து எக்ஸு, இது ஒய், இது இசட்னு எடுத்துக்கிறோம். அப்போ டெல் π1 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2x இருக்குது, எக்ஸோட வேல்யூ வந்து 6 இருக்குது. அப்போது 12, 2 × 6 12 ஐ வெக்டார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் 2y இருக்குது. அப்போது மைனஸ் 8 ஜே வெக்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2z இருக்குங்களா, மைனஸ் 2z இருக்குது. ஸோ இசட்டோட வேல்யூ வந்துட்டு இதில் தேர்ட் பை இசட் வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 2 × 3 6. அப்போது 6 மைனஸ் 6 கே வெக்டார். ஸோ இதுதான் நமக்கான டெல் π1. ஸோ இதில் இருந்து நமக்கு இன்னொன்று தேவை டெல் π2. சாரி, டிட்டர்மெண்ட் ஆஃப் டெல் பை. டிட்டர்மெண்ட் ஆஃப் டெல் பைன்றது மாடுலஸ் ஆஃப் n1 தான், n1 வெக்டார் தான். அப்போ இது எப்படி பண்ணணும்னா இது எல்லாத்துக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும். அப்படி 12 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 144. அடுத்தது 8 பண்ணும்போது 16, 8 64. அடுத்தது பண்ணும்போது 36, இசட்டை பண்ணும்போது. ஸோ இது இந்த வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ரூட் ஆஃப் 244. ஓகேங்களா, 100. ஸோ இது 100 ப்ளஸ் 244. ஸோ இதுதான் டிட்டர்மெண்ட் ஆஃப் n1. அப்போ இன்னொன்று ஃபைன் பண்ணோம், டிட்டர்மெண்ட் ஆஃப் n2 ஃபைன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து டெல் π2 கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் இது வந்துட்டு π2 எடுத்துக்கிறோம். π2 கிவன் ஈக்குவேஷன் வந்து xy ப்ளஸ் ஒய்இசட் மைனஸ் இசட்எக்ஸு மைனஸ் 18 ஈக்குவல் டு 18 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ எக்ஸை பொறுத்து பண்ணோம்னா ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்திங்கன்னா எக்ஸ் வந்து இங்கே இந்த டேர்மில் எக்ஸ் இருக்குது, இந்த டேர்மில் எக்ஸ் இருக்குது, இதில் இல்லை. அப்போ இது பண்ணக்கூடாது, இது ரெண்டில் மட்டும் டெரிவேட்டிவ் பண்ணுறோம். ஸோ அப்போ எக்ஸ் பண்ணால் ஒய் வந்துடும். இங்கே வந்து இசட்டு. அப்போ ஒய் மைனஸ் இசட்டு
ஐ வெக்டார், ஒய் மைனஸ் இசட்டு ஐ வெக்டார்னு வந்துடும். ப்ளஸ் அடுத்து ஜே வெக்டார் கண்டுபிடிக்க போகிறோம். ஜே வெக்டாருக்கு வந்துட்டு ஒய்யை பொறுத்து பண்ணுறோம். அப்போ இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. அப்போ இது ரெண்டும் ஒன்றாச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் இசட் ஆஃப் ஜே வெக்டார் ப்ளஸ் கே வெக்டாருக்கு ஃபைன் பண்ணுறோம். கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இசட்டு. ஸோ இதில் இசட் இருக்குது, அப்போ இது வராது. அப்போ இசட் ஒன்றாயிடும். ஸோ ஒய் மைனஸ் எக்ஸு, ஒய் மைனஸ் எக்ஸு. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட் நமக்கு தெரியும். என்ன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 6,4,3. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுறோம். del pi 2ல் சப்ஸ்டிட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4 மைனஸ் 6 2. சரி, ஒய் மைனஸ் இசட். ஸோ அப்போ இசட்டோட வேல்யூ 3 இருக்கு இல்லைங்களா? அப்போ ஒய் வந்து 4 மைனஸ் 3 1. சரிங்களா? 1 இன்ட்டு ஐன்னு வரும்போது ப்ளஸ் ஐ வெக்டார் வந்துடும். அடுத்தது செகண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் இசட்டு. எக்ஸ் வந்துட்டு 6, இசட் வந்துட்டு 3. அப்போ 6 + 3 9 ப்ளஸ் 9 ஜே வெக்டார். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் எக்ஸு. ஒய் வந்து 4 மைனஸ் 6 மைனஸ் 2 மைனஸ் 2k. ஸோ மைனஸ் 2k வெக்டார். சரிங்களா? இதில் எல்லாத்துலேயும் இந்த வேல்யூஸ் வந்து அடுத்த பாயிண்ட் வந்து சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது del pi 2 ஃபைன் பண்ணிட்டோம். del pi 2 ஃபைன் பண்ணிவிட்டு இன்னொன்று டிட்டர்மெண்ட் ஆஃப் del pi 2. டிட்டர்மெண்ட் ஆஃப் del pi 2ன்றது அதான் மாடுலஸ் ஆஃப் n வெக்டார். ஸோ அப்போ இந்த மாடுலஸ் எடுக்கும் போது ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஸ்கொயர் ரூட் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், 9 ஸ்கொயர் பண்ணால் 81, 9 ஸ்கொயர் பண்ணால் 81 வந்துடும். அடுத்து ப்ளஸ் 4, 2 ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் 4. ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா 86 வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று 86. ஸோ இப்போ நமக்கு ஃபார்முக்கு தேவையான n1 தெரியும். n1 வெக்டார்ன்றது del pi 1 வெக்டார். இதுதான் n1 வெக்டார். n2 வெக்டார்ன்றது இது n2 வெக்டார் del pi 2. இது வந்து டிட்டர்மெண்ட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் n1 வெக்டார் மாடுலஸ் ஆஃப் n2 வெக்டார். ஸோ இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா cos theta equal to n1 வெக்டார் n2 வெக்டார் by determinant of n1 வெக்டார் determinant of n2 வெக்டார். ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணாங்கன்னா கொடுத்துருக்க வேல்யூ எல்லாத்தையும் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஸோ n1 வந்து கண்டுபிடிச்சு என்ன கண்டுபிடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 12i வெக்டார் மைனஸ் 8j வெக்டார் மைனஸ் 6k வெக்டார் இன்ட்டு n2 வந்துட்டு i வெக்டார் ப்ளஸ் 9j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார் டிவைடட் பை இதோட வேல்யூ அதோட வேல்யூ ரூட் ஆஃப் 244 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு ரூட் ஆஃப் 86. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே சால்வ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 12i இது மல்டிப்ளிகேஷன் 12i இன்ட்டு ஐ, அப்போ ஐ ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் 1, ஸோ 12 வந்துடும். சரிங்களா? 12. அடுத்தது வந்துட்டு செகண்ட் டேர்ம் பண்ணும்போது 8 இன்ட்டு 9. சரிங்களா? 8 இன்ட்டு 9ஓட 8 9s are 72. ஸோ மைனஸ் 72. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 இன்ட்டு 2 12 ப்ளஸ் 12. கீழே டைமில் பார்த்தீங்கன்னா 244 ரூட் ஆஃப் 86. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 12 24 மைனஸ் 72 பை 244 86. ஓகேங்களா? ஸோ இதை அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு 72 போச்சுன்னா மைனஸ் 48 பை கீழே இருக்க டேர்ம் எதுவும் பண்ண முடியாது, அப்படியே வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 48 பை
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 244/86. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படின்னா தான் நம்ம ப்ராப்ளம்ஸாக போடுவோம். ஸோ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடிக்கடி வரும். சரிங்களா? தேங்க்யூ.